Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 5 month பேபிக்கு ஃபர்ஸ்ட் வீக் கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்தியான weight gain ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபுட் குழந்தைகளோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் குழந்தைகளோட growthக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. பேபிஸோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் இது நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. அவல்ல தாங்க பண்ண போறோம். அவல்ல வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம், மெக்னீசியம், அயன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கு. அதனால குழந்தைகளோட growthக்கும் weight increase பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஓகே फ्रेंड्स, இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 2 ல இருந்து 3 ஸ்பூன் அவல் வந்து நான் எடுத்துர்க்கேன். இத நல்லா 2 ல இருந்து 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதோட 2 பேரிச்சம்பழம் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பேரிச்சம்பழம் ஆட் பண்றதுனால குழந்தைகளோட weight gain பூஸ்ட் அப் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இல்லாம வந்து பாத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமலும் பாதுகாக்கும். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கிறதுனால நான் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட திட்டா வந்து இருக்கக்கூடாது. நல்ல மைய வந்து அரைச்சிடணும். இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தா அரைச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஞ்சியை வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ ஒரு பேன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சதெல்லாம் வந்து சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவிட்டு அதையுமே வந்து சேர்க்க போறோம். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவளை வந்து வடிகட்டி எடுத்தோம் இல்லையா, ஸோ அதுல கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிட்டு இதை கஞ்சியை வந்து காய்ச்சி எடுக்க போறோம். உங்க குழந்தைங்க நல்லாவே வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் திக்கா கூட வந்து கொடுக்கலாம். 4th மந்த்லேயே நான் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்கா வந்து நீங்க வந்து 5 மந்த்ல வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா 4 மந்த் கொடுத்ததோட கொஞ்சம் திக்கா வந்து கொடுங்க. செகண்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து திக்கா வந்து கொடுக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்னால கொஞ்சம் தான் வந்து திக்கா வந்து கொடுக்குறேன். செகண்ட் வீக் எந்த டெக்ஸ்டர்ல வந்து கொடுக்குறேன் அப்படிங்கறத அடுத்த வீடியோல வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். உங்க குழந்தைங்க எந்த கன்சிஸ்டன்சில வந்து விரும்பி சாப்பிடுறாங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பவுல்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.